ஒரு நிமிஷம் மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஃப்ரீ ஃபயர்ல ரொம்ப மோசமான கேவலமான கம்யூனிட்டினா அது தமிழ் கம்யூனிட்டியா மட்டும்தான் இருக்கும். அது யாராலுமே அடிச்சிக்கவே முடியாது. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒருத்தன் வளர்ந்து வந்தானா இங்க எதிர்க்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எந்த கம்யூனிட்டிலயும் அந்த மாதிரி கிடையாது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடிட் பண்ணி அது வியூஸ் வருதோ வரலையோ கஷ்டப்பட்டு போட்டு ஒரு ஃபாலோவர்ஸ் ரீச் பண்றதுக்கு ஒரு கஷ்டம் அந்த கிரியேட்டருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அசால்ட்டா சும்மா 2 ரிப்போர்ட் அடிச்சு பேன் அடிச்சுட்டு போற அந்த அடிமட்ட லெவலுக்கு இங்க இருக்க தற்கூரிங்கெல்லாம் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்குதுங்க. நான் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லல, சில பேர்த்த மட்டும் தான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க ஒருத்தன் வளர்ந்து வந்தானா நிறைய பேத்துக்கு என்ன அவனே தெரியல. ஒருவேளை நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியலன்னு சொல்லி அவனுங்களுக்கு ஒரு ஏக்கமா என்ன கருமன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. பேனிக்கு நாங்க தான் பெரிய பூல்ன்ற மாதிரி ஐடி புண்டைய பேன் அடிக்கிறவன் ஒருத்தர் சொல்லிட்டு அடிக்கிறேன் இல்ல சொல்லாம அடிக்கிற பொட்டத்தனமா அடிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்களாம் நம்ம என்ன சொன்னாலும் அவனுக்கு திருந்த மாட்டானுங்க. ஒரு கிரியேட்டருக்கு மட்டும் தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம். ஒரு சேனலை கிரியேட் பண்ணி அதை கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம்னு. அசால்ட்டா பேன் அடிக்கிறீங்களாடா, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்லையாடா? ஒருத்த அடிக்கிறவன் ஒன்னு சொல்லிட்டு அடிக்க மாட்டேங்கிறீங்க, பொட்டத்தனமா சொல்லாம அடிக்கிறீங்க. வந்து நீங்க ஒரு வாட்டி வீடியோவை போட்டு ரீச் எடுத்து பாருங்கடா, அப்பதானே அந்த கஷ்டம் வலி வருத்தலாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அசால்ட்டா பேன் அடிக்கிறது யார் வேணா அடிக்கலாம். வந்து வீடியோ போட்டு பாரு, ஒருத்தனை அடிக்கிறது ஈஸி, அதை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்கடா முட்டா பசங்களா.